அயதான். இந்த படம் ரவிக்குமாரோடைய டைரக்ஷன்ல ஜான் 12, 2024 அதாவது இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோடைய கதை என்னன்னா, படம் ஆரம்பிச்சு ஒரு 15 20 நிமிஷத்துக்குள்ள எப்பா சரியான மொக்க படத்துலருந்து மாட்டிக்கிட்டோன்ற அளவுக்கு ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முக்கியமான காரணம், எப்பயோ புதைய வேண்டிய காமெடிய தான் எடுத்து கொண்டு வந்து போட்டுட்டு இருந்தாங்க. சரி இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தபோது, அந்த ஏலியன் கதாபாத்திரத்த காமிச்சாங்க. அப்போ கொஞ்சம் நம்பிக்கையா இருந்துச்சு. ஆனா அந்த நம்பிக்கையும் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. போடி முடிஞ்சுச்சு அப்படின்னு நெனைக்கிறப்போ, ஏலியனும் சிவகார்த்திகேயனும் மீட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த படம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. பொதுவா இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ ஹாலிவுட்ல நெறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் இப்ப அடுத்து என்ன பண்ண போதுன்ற ஒரு கியூரியாசிட்டி நமக்குள்ளேயே இருக்கும். ஸோ, அத கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டாலே போதும். அப்படி இந்த படத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஏலியன் கதாபாத்திரம் டிஃபரெண்ட்டா எதுவும் பண்ணலன்னாலும், அது யூசுவலா பண்றதே ரசிக்கும்படியா இருந்துச்சு. முக்கியமா குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மாவீரன் மாதிரியே இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் படம் தான். சிவகார்த்திகேயன் ரஜினியோடைய தீவிரமான ஃபேனுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்குன்னு இப்படியா? எந்திரன்லேருந்து ஒரு சீன் அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து இந்த படத்துல பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்னதான் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்கு ஹீரோவா இருந்தாலும், படத்தோடைய மெயின் ஹீரோ அந்த ஏலியன் தான். அந்த ஏலியனோட சிஜி ஒர்க்ஸ்லாம் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. அதே மாரி இந்த படம் முழுக்க சினிமாட்டோகிராஃபி, மத்த டெக்னிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பாட்டுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் குடுத்துருக்கான். ரஹ்மான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஆனா எந்த பாட்டுமே மனசுல நிக்கவே இல்ல. மொத்தமா இந்த படம் ஆரம்பிக்கும்போது ரொம்ப மெதுவா ஆரம்பிக்கும். ஆனா போக போக பிக்கப் ஆயிரும். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இந்த படத்த குடும்பத்தோட போய் பாருங்க. உங்க வீட்ல குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிட்டு போங்க. அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும்.